பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டே. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது முதல் ஆண்டவராகிய இயேசுநாதரை அறியாமல் இந்த நாட்களில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் எகிப்து என்பது பாவம், சாபம், பலவிதமான உபாதைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. உன்னை எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து, அந்த எகிப்திலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வந்தேன். என்னை தவிர வேறொரு கடவுளை நீ அறிய வேண்டாம், அப்படி ஒரு தெய்வமும் இல்லை சொல்லிட்டு, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்தில் அறிந்து கொண்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? எவ்வளோ நெருக்கப்பட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ துன்பப்பட்டீங்க, எவ்வளோ வேதனைப்பட்டீங்க, எவ்வளோ பாடுகளை அனுபவித்தீர்கள். ஆண்டவராகிய இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில செழிப்பை கட்டளையிட்டிருக்கிறார், சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார், சந்தோஷத்தை கட்டளையிட்டிருக்கிறார், வளமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை, வேறொரு தெய்வம் இல்லை, அவரை தவிர வேறொரு இரட்சகர் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். வனாந்திரமாகிய பாலைவனமாகிய பழைய வாழ்க்கையிலே, சாப வாழ்க்கையிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே. அந்த தெய்வத்தை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.